ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம யோகா சேலஞ்சோட டே 7ல் இருக்கோம். ஸோ இன்னையோட இந்த 7 days சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகுது. நான் எப்போவுமே எல்லாத்தையும் ஷார்ட் டேர்ம் கோலாக தான் பிளான் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் லாங் டேர்ம் அச்சீவ் பண்ண முடியுங்கிற மாதிரி எனக்கு ஒரு பிலீஃப். ஸோ அது மாதிரி இன்றைக்கி யோகா சேலஞ்சு ஜாலியாக கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கும் யோகா சேலஞ்ச் இருக்கும், ஆனால் அது நெக்ஸ்ட் 7 daysக்கான சேலஞ்சாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் மை ப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அண்ட் கட் ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான அசனாஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன் ஃபார் திஸ் பர்டிகுலர் 7 days. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அண்ட் இது விலாகோடு சேர்த்து பண்ணும்போது டூ மச் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன்ட் for the last 1 week. So I enjoyed it really very well for that. Thanks to you all. Okay, coming to the point, what I eat in a day da inniki. So as usual morning I had my dry fruit juice. Along with that ஒரு குவாவா, முட்டை, பூவம்பழம், இதுதான் என்னோடய ஃபுட் இன்றைக்கி. என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன். பட் லஞ்சுக்கு வீட்டுக்கு சாப்பிட்டதுனால ரொம்ப குஷியாக இருந்தது. ஸோ ஐ ஹேட் கீரை சாதம், ப்ரொக்கோலி ஃப்ரை, அப்புறம் பன்னீர் ஸ்ட்ரிப்ஸ் ஃப்ரை அண்ட் சவ் கூட்டு. ரொம்ப சிம்பிள், பட் இட் வாஸ் எம்மி அண்ட் டேஸ்டி. இன்றைக்கி அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நான் என்னோடய ஹஸ்பண்டும் படத்துக்கு போயிருந்தோம். வீக்கெண்டுன்றனால எங்களுக்கு யூஸ்வலி படத்துக்கு போகிற ஹேபிட் பெருசாக கிடையாது. பட் வி ஃபீல் லைக் வி வாண்ட் டு கோ. ஃபஹத் அண்ட் வடிவேல் காம்போவில் திஸ் திங் சோகால் மாரிசன்னர் படம் வந்தது இல்லைங்களா, அதுக்கு தான் போயிருந்தோம். என்ன ஸோ அங்கே போய் படம்லாம் சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. ப்ராட்வே சினிமாஸில் தான் நாங்கள் இது ஃபுல்லாகவே இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து என்னோடய நிறையா ப்ராஜெக்ட்ஸில் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரெஃபரன்ஸ். சி ஆல் தி ஷான்லியர் லைட்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற கோல்டன் ப்ரொஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கங்கே இருக்கிற அந்த அது டைலா இல்லை கிரானைட்டா இவ்வளோ க்ளாஸியாக இருக்குது, எதுனே சொல்ல முடியாத அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முடிச்சுட்டு இன்றைக்கி நாங்கள் டேரெக்டாக அன்னபூர்ணா தான் போயிருந்தோம். அன்னபூர்ணாவில் ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி லேசி டே லஞ்ச் ஸ்பாட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி இன்றைக்கி லேசி டே டின்னர் ஸ்பாட். திடீர்னு டின்னர் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ வென் டு அன்னபூர்ணா. கொஞ்சம் மழையும் அடிச்சுது, அதனால் இன்னுமே எம்மியாக இருந்தது ஃபுட் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மஷ்ரூம் மசாலா தோசை, விச் இஸ் மை ஃபேவரட். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹீரோ ஆஃப் த டே இந்த சில்லி இட்லி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இந்த சில்லி இட்லி ஆர்டர் பண்ணுவேன். எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஸோ அதை ஆட் பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப கிரேவிங் வரும்போது நான் ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிடுவேன். நாட் ரிப்பீட்டடாக சரி கிடையாது, ஒன்ஸ் இன் அ வைல் ஐல் ஈட் இட். ஸோ அதோட பெப்பர் இட்லியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப காரமாக இருந்தது. இதுக்கப்புறம் பெப்பர் இட்லி வேணான்னு நினச்சேன். ஸோ அது முடிச்சுட்டு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பசிச்ச மாதிரி இருந்தது. அதனால் மறுபடியும் ஒரு டொமேட்டோ மசால் ரோஸ்ட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி எப்போவுமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணிப்போம். அதில் சுகர் போட்டுக்கல. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு எங்களுக்கு பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 527 rupees. அந்த பில் அமௌண்ட்டையும் பே பண்ணி முடிச்சிட்டோம். ஆஃப்டர் பேயிங் தட் இன்றைக்கி ரொம்ப தூக்கம் வந்துச்சு, டயர்டாகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பியாச்சு.